வணக்கம். கடலூர் ஜிஆர்டி மற்றும் ஜேவிஎஸ் தொலைக்காட்சி இணைந்து நடத்தும் கோலம் கோலாகலம் சீசன் 8 இன்னைக்கு 2வது நாள் திருப்பப்ளியூர் சன்னதி தெருவில் இருக்கும். வாங்க இன்னைக்கு அழகான கோலங்களை பார்க்கலாம். வணக்கம் மேம், உங்க பேரு? அன்பரசு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபு. இந்த கோலம் நீங்க தான் போட்டீங்களா? ஆமாம் மேடம். எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டோம். Okay, கோவில் தெருவில் இருக்கீங்க. இந்த மார்கழி மாசம்னா கோலம் போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஏன் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் மேடம். சொல்லுங்க. அதாவது கோலம் போட்டால் அந்த தெருவில் வந்து அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும். கோயில் மார்கழி மாதத்தில் பெண்கள் வெஞ்சி கோலம் போடுறது அவ்வளோ நல்லது. அதனால தான் மேடம். நீங்க எத்தனை வருஷமா கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? நான் இங்கே வந்து 50 வருஷம் ஆகுதுங்க. நீங்க எப்ப கோலம் கத்துக்கிட்டீங்க? 50 வருஷமா போட்டுட்டு இருக்கீங்க. முத எப்ப கத்துக்கிட்டீங்க? முத 8 வயசில் கற்றுக்கிட்டேன். 8 வயசுல எதனால ஆர்வம் உங்களுக்கு கோலத்து மேல? போடணுன்ற ஒரு ஆர்வம் வந்தது. யார் கத்து கொடுத்தா? நானே தான் மேடம் கற்றுக்கிட்டேன். ஓகே மேம், கோலம் ரொம்ப அழகா இருக்கு. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் மேடம். டிசைன்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். ஓகே மேம், இந்த வருஷமும் பொங்கலுக்காக பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்காக கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. மேம், உங்க பேரு? வள்ளி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பெரிய கோயிலில் கடை வச்சுருக்கேன். ஓகே மேம், இந்த கோலம் நீங்க தான் போட்டீங்களா? ஒரு கோலத்திலேயே சுக்கு கோலத்துல ஆரம் மாதிரி போட்டிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? இல்லை, எங்கள் பொண்ணோடைய ஐடியா தான் இது. எங்கள் பொண்ணு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 4 மணிக்குலேருந்து போகிறோம். 4 மணிலேருந்து போட்டிங்களா? நீங்க எவ்வளவு வருஷமா கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? நான் இங்கே கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து அதுக்கு முன்னாடிலேருந்து போட்டுருவேன். சரி, இந்த மார்கழி மாசம்னா கோலம் போடணும்னு சொல்றாங்கல்ல, அது ஏன் தெரியுமா? ஓகே, என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட தெரியும்? கம்பி கோலம் போடுவோம், பூக்கோலம், ரங்கோலி எல்லாமே போடுவோம். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். டிசைன்லாம் எப்படி இருக்கு? நல்லாயிருக்கும். இந்த வருஷமும் ஜிஆர்டிக்கு வந்து பாருங்க. பொங்கல் ஆஃபர் இப்போ போயிட்டு இருக்கு. மறக்காம விசிட் பண்ணுங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்க பேரு? சுஜாதா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் இது பிஸ்னஸ் தான், கடை வச்சுருக்கேன் சார். சரிங்க மேம். இது என்ன கோலம்? இது புள்ளி வச்ச மாதிரியும் தெரியல, கோடு போட்ட மாதிரியும் தெரியல. என்ன கோலம் இது? ரங்கோலி மாரி தான் போடுங்க. என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட தெரியும்? சிக்கு கோலம் போடுவேன், படமும் வரையும். தெரியாது எங்களுக்கு, நீ சாயந்தரம் தெரியும் சொன்னாங்க. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? நான் இருக்கேன், எங்கள் இதெல்லாம் போட்டிருக்குங்க. இந்த வருஷமும் விசிட் பண்ணி பாருங்க. பொங்கல் ஆஃபர் இப்போ போயிட்டு இருக்கு மேம். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்க பேரு? என் பேர் அஞ்சலை. நீங்க தான் போட்டீங்களா? நான் தான் போட்டேன். இது எத்தனை புள்ளி வச்ச கோலம்? இது 16 புள்ளி 6ல் இருந்து இருக்கு. 16 புள்ளி. எத்தனை புள்ளி வச்ச கோலம் வரைக்கும் உங்களுக்கு போட தெரியும்? 20, 27, 28 அப்படி போடும். பெரிய கோலம் வரைக்கும் அப்புறம் ஏன் இன்னைக்கு குட்டியா போட்டீங்க? தூங்கிட்டேன், ஏன் செய்ய முடியும். வேற என்னென்ன மாதிரி கோலம்லாம் போட தெரியும்? எல்லாம் சிக்கு கோலம் போடுவோம். சிக்கு கோலம் தான் போட தெரியுமா? சரி, இந்த மார்கழி மாசம்னா கோலம் போடணும்னு சொல்றாங்கல்ல, அது ஏன் தெரியுமா? அது தெரியாது. கோலம் ரொம்ப அழகா இருக்கு. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இல்லை, வந்ததில்லை. இந்த வருஷம் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. பொங்கல் ஆஃபர்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. மறக்காம வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம்மா, உங்க பேரு? சத்யா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கடை வச்சுருக்கோம். இவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்கீங்க. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க இந்த கோலம் போட்டு? ஒரு அரை மணி நேரத்தில் போட்டு. அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டிங்களா? அப்போலாம் எவ்வளோ வருஷமாக நீங்கள் போட்டுட்ருக்கீங்க? அப்போ தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும். ஒரு சின்ன வயசுலேருந்தே போடுறோம். 8th போடுறோம். யார் உங்களுக்கு அப்போ கற்றுக் கொடுத்தா? யாரை பார்த்து உங்களுக்கு கோலம்னா கற்றுக்கணும்? போடுறத பார்த்து நாங்கள் கற்றுக்கோம். என்ன கோலம் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டீங்க? ஸ்டார் கோலம் போடும். ஸ்டார் கோலம் கற்றுக்கிட்டீங்களா? இப்போ என்னென்ன மாதிரி கோலம்லாம் தெரியும்? எல்லாம் போடுவோம். பார்த்து எது வேணால் எல்லாமே போடுவோம். புள்ளி வச்சு போட்டுன்னு இருப்போம். எல்லாம் போடுவோம்.
சரி, ஓகே. இந்த மார்கழி மாசம்னா கோலம் போடணும்னு சொல்றாங்க. இந்த சாணம் தெளிச்சு எல்லாம் கோலம் போடணும்னு சொல்றாங்கல்ல. அதெல்லாம் ஏன் தெரியுமா? சாணம் வந்து கிருமி நாசினி. அதில் நடந்து போனால் நம்மள இருக்கிற கிருமி நாசினியால் நமக்கு எந்த இதுவும் நோய் அண்டாதுன்றதுக்காகவே போடுறது. அது பார்க்கவும் மங்களகரமாக அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கு கோலம் ரொம்ப பெருசா இருக்கு, அழகா இருக்கு. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் நான். டிசைன்ஸ்லாம் எப்படி? எடுத்திருக்கேன். நான் ஒரு தடவை இப்போ இது கம்பல் எடுத்திருக்கேன். நல்லா தான் இருக்கும். எல்லா டிசைன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலை முன்னிட்டு பொன் பொங்கல் ஆஃபர் போயிருக்கு. மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம்மா, உங்க பேரு? சிவகாமி. இந்த கோலம் நீங்க தான் போட்டீங்களா? ஆமாம். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க கோலம் போட? 1/2 தான் ஆச்சு. தான் ஆச்சா? சரி, என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட தெரியும்? டிசைன் ரங்கோலி, சிக்கு போடுவோம், அப்புறம் புள்ளி இல்லாமல் போடுவோம். புள்ளி வச்சு கோலம் தெரியாதா? தெரியும், அது சுமாராக தான் அது தெரியும். இது மாதிரி கோலம்னா கொஞ்சம் போடுவோம். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? எடுத்துருக்குறோம். சரி. இந்த வருஷமும் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொன் பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. மறக்காமல் வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்க பேரு? வளர்மதி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். எவ்வளோ வருஷமா கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? நான் ஒரு 40 வருஷமாக போடுறேன். 40 வருஷமா. என்ன கோலம் ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? எனக்கு ரங்கோலி போடுவேன், மணக்கோலம் போடுவேன், எல்லா கோலம் போடுவேன். சரி, இந்த மார்கழி மாதம்னா கோலம் போடணும் பொதுவாகவே பெண்கள்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன் தெரியுமா? அது மார்கழி மாதம் வந்து ஒரு கலை. அது கோலம் போடுறது ஒரு கலை, ஒரு மகாலட்சுமி அம்சம். அது ரொம்ப பிடிச்சது. கலையாக போடுறது ஒரு மனசுக்கு பிடிச்சது. நல்ல கோலம் போட்டு அப்படி. இந்த கோலம் என்ன அரிசி மாவில் போட்டிருக்கீங்களா? அரிசி மாவு. ஏன் அரிசி மாவில் கோலம் போடுறாங்க? அரிசி மாவு கோலம் போட்டுனா பல உயிரினங்கள் வந்து அந்த வந்து எறும்பு எல்லாமே அதை சாப்பிடும். நீங்கள் ரெகுலராகவே அதில் தான் யூஸ் பண்ணுவீங்க? ஆமாம். அரிசி. நீங்கள் எத்தனை வருஷமாக மார்கழி மாதம்னா கோலம் போட்டுட்ருக்கீங்க? நாங்கள் கல்யாணம் பண்ணி 40 வருஷம் ஆகுது. 40 வருஷமாக வந்து கோலம் போட்டிருக்கோம். ரெகுலராக போட்டுட்ருக்கீங்களா? ஓகே மேம், கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். டிசைன்ஸ்லாம் எப்படி? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த வருஷமும் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. மறக்காமல் வந்து பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? சாந்தி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். கோலம் எத்தனை புள்ளி மேம்? 21. 21. எவ்வளோ பெரிய புள்ளி கோலம் வரைக்கும் உங்களுக்கு போட தெரியும்? எத்தனை புள்ளி? 35 வரைக்கும் தெரியும். 35 வரைக்கும் போட தெரியுமா? யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லைங்க. நீங்களே தான் போட்டிங்களா? சரி, இந்த மார்கழி மாதம்னா கோலம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன் தெரியுமா? அது ஒரு மனசுக்கு ஒரு இதமாக இருக்கும். சுவாமிக்கு உகந்த மாதம், லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிறதுக்கு கோலம் தான் மெயின். மார்கழி மாதத்துக்கு நாராயண லட்சுமி தான் ரொம்ப உகந்தது. சொல்கிறதுக்கே அளவில். ஆண்டாலும் ஒரு லட்சுமி தான். அது ரொம்ப உகந்தது. அது கோலம் போட்டால், வண்ணத்தில் கோலம் போட்டால் நம்ம மனசுக்கு நல்ல, எவ்வளோ எண்ணம் இருந்தாலும் அந்த கோலத்தை பார்த்தோன்னா நம்ம மனசு நிறைவாயிடும். உங்களுக்கு என்னென்ன மாதிரி கோலம்லாம் போட தெரியும்? எல்லா கோலமும் தெரியும். தெரியும். சரி, யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க அப்போனா எல்லா கோலத்தையும்? நாங்கள் வந்து திருவண்ணாமலைலாம் ஆக்சுவலாக கிராமம் தான். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் கோலம் தான் போடுவாங்க. மார்கழி மாதம் திருவிடல் அங்கெல்லாம் கோலம் தான் மெயின். எத்தனை வருஷமாக போட்டுட்ருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே போட்டிருக்கிறேன். 8 சரி, வயசு. உங்கள் வீட்டில் உங்களை தவிர வேறு யார் நல்லா கோலம் போடுவா? மருமகளும் நல்லா போடுவாங்க. அவங்க இல்லை ஊரில். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேங்க. டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கும். எடுத்து கூட எடுத்திருக்கோம். ஓகே மேம், இந்த வருஷமும் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. மறக்காமல் வந்து பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு.
வணக்கம் மேம், உங்க பேரு? புவனேஸ்வரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் பூக்கடை வச்சுருக்குறோம். இவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்கீங்க இல்லையா, எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? நான் அரை மணி நேரம் தாங்க எடுத்துக்கிட்டோம். சரி, இந்த கோலத்துக்குள்ள நிறைய கொலுசு வளையல் அதெல்லாம் வர வச்சிருக்கீங்க. என்னென்ன இருக்கு இந்த கோலத்துல? இதில் கொலுசு, கம்பல், செயின், மோதிரம், மாங்கல்யம் எல்லாமே வச்சுருக்குறோம் போட்டு. யார் இந்த ஐடியா கொடுத்தா? இது வந்து எங்கள் பாப்பா தான், பொண்ணு. என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட தெரியும்? எங்களுக்கு ரங்கோலி தான் வரும், வேறு எதுவும் இன்னும் போட தெரியாது. அதெல்லாம் நீங்க ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்குறோம். கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி? நல்லாயிருக்கும், பார்த்துருக்கேன். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு சிறப்பு பரிசு. வணக்கம் மேம், உங்க பேரு? உமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் தான். புள்ளி வச்சு கோலமா? ஆமாம். எத்தனை புள்ளி? 15 புள்ளி, நேர் புள்ளி, 1 முடிவு. எத்தனை புள்ளி வரைக்கும் கோலம் போட தெரியும்? எனக்கு 31 புள்ளி வரையுமே தெரியும். புள்ளி வச்ச கோலம் இல்லாம வேற என்னென்ன மாதிரி கோலம்லாம் போடுவீங்க? புள்ளி வச்ச கோலம், ரங்கோலி எல்லாமே, முடிச்சு கோலம் எல்லாமே போட தெரியும். யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க? இது ஜென்ரலாக நானே சின்ன பிள்ளையிலேருந்து எல்லார் வீட்டு வாசலையும் பார்த்து அதில் ஒரு ஆர்வம், அதனால் நான் போட கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி கோலத்தை பார்த்து கோலத்து மேலே ஃபர்ஸ்ட் ஆர்வம் வந்துச்சு? முதல்ல எங்கள் ஆயா சின்ன சின்னதாக போட ஆரம்பித்தாங்க. அதை பார்த்து எனக்கு கோலம் போடணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு. எல்லார் வீட்டையும் பார்க்குறப்ப அழகாக இருந்துச்சு, நம்ம வீடும் அழகாக இருக்கணுமே, நான் அதை போட ஆரம்பித்தேன். யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க? நான் எங்கள் ஆயா போடும்போது பார்த்து அதில் தான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மார்கழி மாதம்னா கோலம் போடணும்னு சொல்கிறாங்களா, அது ஏன் தெரியுமா? இது வந்து ஆண்டாள் நோன்பு இருந்து அவங்க விரதம் இருந்து பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோசம் அவங்க கன்னியாக இருப்பாங்க. பெருமாளை வந்து மனசார நினச்சி அவங்க வந்து அந்த 30 நாளும் விரதம் இருந்து ஏகாதேசி அப்போ விரதம் இருந்து ஆண்டாள் நோன்பு எடுத்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதனால் கல்யாணம் ஆகாத பெண்ணுங்க எல்லாரும் மார்கழி மாதம் காலையிலே எஞ்சி கோலம் போட்டு விரதம் இருந்து ஆண்டாளுக்கு நோன்பு விரதம் இருந்தால் அதில் ஒரு பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப அழகாக சொன்னீங்க. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்துடும். டிசைன்ஸ்லாம் எப்படி? டிசைன்ஸ்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வருஷமும் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு, மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? சண்முக பிரியா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே மேம், கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. இது கோலமா டிராயிங்கானே எனக்கு தெரியல. என்ன கான்செப்ட் இதில் இருக்குது? பெண்களால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்றதான் கான்செப்ட். ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் ஜேவிஎஸ் டிவியுமே ஒரு டிவி மாதிரி போட்டிருக்கீங்க, ஜிஆர்டி ஜுவல்லரி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட தெரியும்? சிக்கு கோலம் போடுவேன், ரங்கோலி போடுவேன். ஓகே, உங்களுக்கு கோலம் ரொம்ப பிடிக்குமா இல்லை இந்த மாதிரி டிராயிங் மாதிரி போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரெண்டுமே பிடிக்கும். கான்செப்ட் ஓரியன்டாக தான் எப்போவுமே போடுவீங்களா? அப்படி கிடையாது, இன்னைக்கு காம்படிஷன்றதுனால கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாக போட்டு. நீங்கள் இவ்வளோ நல்லா கோலம் போட்டிருக்கிறதுலே தெரியுது, நல்லா டிராயிங் பண்ணுவீங்களோ? எஸ் மேம். ஓகே மேம், நல்ல கான்செப்ட். நீங்கள் கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் மேம். டிசைன்ஸ்லாம் எப்படி? நல்லா இருக்கு மேம். இந்த பொங்கலுக்கும் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொன் பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு மேம், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? செல்வி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணுறீங்களா? என்னென்ன மாதிரி கோலம்லாம் சூப்பராக போடுவீங்க? இது மாதிரி பூக்கோலம் தான் வரும். பூக்கோலம் தான் பிடிக்குமா? சிக்கு கோலம் அந்த மாதிரி? அதுவும் போடுவேன். சரி, அரிசி மாவில் போட்டுருக்கீங்களா? ஆமாங்க. எதனால் அரிசி மாவில் கோலம் போடுறாங்க? நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு. சரி, வேறு என்னென்ன மாதிரி கோலம்லாம் போடுவீங்க? எனக்கு இது மாதிரி தான் பூக்கோலம், சிக்க கோலம். சரி, ஓகே. கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பொங்கலுக்கு நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொன் பொங்கல் ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு, மறக்காமல் வந்து பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? கலாவதி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு 20 நிமிஷம் எடுத்துப்பேன். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? நான் வந்திருக்கேன். இந்த பொங்கலுக்கும் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு மேம், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு.
வணக்கம் மேம், உங்கள் பேர்? என் பேர் ஷீலா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? ஹெட் மிஸ்ட்ரஸ், முனிசிபல் பிரைமரி ஸ்கூல். ஓகே ஓகேங்க மேம். இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? ½ அன் ஹவர். ஹாஃப் அன் ஹவர் எடுத்துக்கிட்டீங்களா? என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட தெரியும்? ரங்கோலி, புள்ளி வச்ச கோலம், சிக்கு கோலம் எல்லாமே போடுவேன் நான். இந்த மார்கழி மாதம்னா கோலம் போடணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஏன் தெரியுமா? அந்த காலையில் இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் நமக்கு நல்லது. அதனால் நம்ம எழுந்து மனசு ஒருநிலைப்படும். அதுக்காக தான் கோலம் போடுறோம். கோலம் போடுறதுனாலே நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, எக்ஸசைசஸாகவும் இருக்குது நமக்கு. என்னென்ன மாதிரி கோலம்லாம் போட தெரியும்? எல்லா வகையான கோலமும் போட தெரியும் எனக்கு. யாரை பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி கோலம்லாம் போடணும்னு ஆர்வம் வந்துச்சு? என் சிஸ்டர்ஸ் தான் நல்லா போடுவாங்க. சரி ஓகேங்க மேம். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்ததில்லை. ஓகேங்க மேம். இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு மேம். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. தேங்க்யூ. வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் ராஜேஸ்வரிப்பா. இந்த கோலம் நீங்கள் தான் போட்டீங்களா? ஆமாம்மா, டெய்லி இந்த மாதிரி தான் என்னென்ன கோலம்லாம் உங்களுக்கு போட பிடிக்கும் டெய்லி வீட்டில்? எல்லா குழம்பு போடுவோம். எந்த குழம்புன்னு தெரியாது, எல்லா குழம்பு போடுவோம். பார்த்தா தான் போடுவோம், அவ்வளோதான். சரி, யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க முத? எங்கள் அம்மாட்ட தான். எத்தனை வயசில் கற்றுக்கிட்டீங்க? நான் ஒரு 12 வயசுக்கு. 12 வயசுலேயே கற்றுக்கிட்டீங்க. சரி, இப்போ இருக்க பசங்களுக்குலாம் கோலத்து மேலே இன்ட்ரெஸ்டே இல்லைல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் ஓடுதுங்க உள்ள. இந்த தெருவை எவ்வளோ அலங்காரமாக இருக்கும், இப்போ இப்படி இருக்குது. பெரியவங்களாம் ஏற்பட்டதால் அப்படி இருக்குது. இந்த மார்கழி மாதம்னா கோலம் போடணும்னு சொல்கிறாங்களே, அது ஏன் தெரியுமா? தெரியாதுப்பா. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? நான் வந்ததில்லைம்மா. இந்த பொங்கலுக்கு நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு, மறக்காமல் வந்து பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? என் பேர் ராஜலட்சுமி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப். கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. இது என்ன கான்செப்ட்? இது பாப்பா போட்டா, ஆனால் என்ன பொண்ணு வந்து அகல் வச்சிட்ருக்க போல. இந்த மாதிரி கோலம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், பாப்பாவுக்கு பிடிக்கும். நான் பூக்கோலம்லாம் போடுவேன். உங்களுக்கு என்ன மாதிரி கோலம்லாம்? எனக்கு பூக்கோலம்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? அவளே வரைவா. நீங்கள் எப்போ கோலம் போட கற்றுக்கிட்டீங்க? நான் சின்னதுலேருந்தே போடுவேன். இந்த மாதிரிலாம் நல்லா ட்ராயிங் பண்ணுவீங்க? டிராயிங் வரையாது எனக்கு, வெறும் பூக்கோலம் மட்டும்தான் எனக்கு போட தெரியும். என்னென்ன மாதிரி கோலம்லாம் போடுது? எனக்கு சிக்கல் கோலம், பூக்கோலம் எல்லாம் போட தெரியும். இந்த மார்கழி மாதம்னா கோலம் போடணும்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் ரீசன். ஆனால் காலையில் எழுந்து கோலம் போடுவாங்க, அதனால் மேக்ஸிமம் உங்கள் வீட்டில் யார் போடுவாங்க? அவங்களாம் நீங்கள்? நான் தான் போடுவேன். கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கும். டிசைன்ஸ்லாம் எப்படி? நல்லா இருக்குது. இந்த வருஷமும் பொங்கலுக்காக பொங்கல் ஆஃபர்ஸ் இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டியில் போயிட்டுருக்கு, மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? வணக்கம், தானம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இட்லி கடை போட்டுன்னுக்கிறேன். இட்லி கடை வச்சுருக்கீங்களா மேம்? இது என்ன கோலம் மேம்? இது ரங்கோலி. ரங்கோலியை தான். என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட தெரியும்? எனக்கு இந்த பூக்கோலம் தான் போட தெரியும். ரங்கோலி தான். அவ்வளோதான். எது பார்த்து கற்றுக்குறீங்க, இல்லை யாரை பார்த்து கற்றுக்குறீங்க? அவனே தான் கற்றுக்குவோம். நீங்களே ஓனா டிசைன் பண்ணுவீங்க? சரி ஓகேங்க மேம். வேற என்னென்ன மாதிரி கோலம்லாம் போடுவீங்க? அதெல்லாம் தெரியாதுப்பா. இப்போதான் பூக்கோலம்லாம் வந்தது. நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது கோலம் போட்டோம், இப்போ தெரியல. அந்த அளவுக்கு முது குனிஞ்சு போட முடியல. இந்த மார்கழி மாதம்னா கோலம் போடணும்னு சொல்கிறாங்களா, அதாச்சு எந்த சொல்ல முடியுமா? போடுவோம். அதெல்லாம் கொஞ்சம் போட்டு வருது. எத்தனை வருஷமாக போட்டுட்டு இருக்கீங்க? நான் ஒரு 20 வருஷமாக போட்டுங்கிறேன். பசங்க ஆரம்பிச்சிலேருந்து கொஞ்சம் போட்டுன்னுக்கிறேன். கூட ஹெல்ப் பண்ணுவாங்க பசங்களாம் வந்து. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கிறேன். ஓகே, டிசைன்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. இந்த வருஷமும் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு மேம், மறக்காமல் வந்து பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? ரம்யா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு 1 hour ஆச்சு. 1 hour ஆச்சுங்களா? என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட பிடிக்கும் பொதுவாக? ரங்கோலி, டிராயிங் பண்ண பிடிக்கும். டிராயிங் தான் பண்ண பிடிக்கும். ஏன் டிராயிங் தான் நல்லா வரும்? சரி, யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க இந்த மாதிரி கோலம்லாம்?
நானே பார்த்து இன்ஸ்பைர் ஆகிதான் யூடியூப்லலாம் பார்த்து அப்படியே யூடியூப்ல பார்த்து தான் மேக்ஸிமம் கற்றுக்கிட்டீங்க. சரி, கோலம் போடுறதுனால என்ன பெனிஃபிட்? இந்த மார்கழி மாதம்னா ஏன் கோலம் போடணும்? மார்கழி மாதம் கடவுளுக்கெல்லாம் உகந்த மாதன்றதுனால அதுக்கு வீடு வாசலில் கோலம் போடணுன்னுவாங்க. அதனால அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வருது. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்க? வந்திருக்கும். டிசைன்ஸ்லாம் கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு மேம். மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. தேங்க்யூ. வணக்கம் மேம், உங்க பேரு? அம்சவல்லி. இந்த கோலம் நீங்க தான் போட்டீங்க? ஆமாம். எவ்வளோ நேரம் மேம் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டீங்க. அப்போ நீங்கள் ரொம்ப வருஷமா கோலம் போட்டுட்டு இருக்கீங்க. என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு? எல்லா கோலமும் போடுவோம். சுக்கி கோலம், புள்ளி கோலம். இது 7 புள்ளி கோலம். யார்கிட்ட இருந்து கோலம் போட கற்றுக்கிட்டு? அம்மா கிட்ட இருந்து. அவங்க என்னென்ன மாதிரி கோலம்லாம் சூப்பராக போடுவாங்க? கோலமும் போடுவோம். நீங்களும் எல்லா கோலமும் சூப்பராக போடுவீங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், எல்லாம் கோலம். இந்த மார்கழி மாதம்னா கோலம் போடணும்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன் தெரியுமா? அது சிறையத்தில் பீட நாள்னு சொல்லுவாங்க. பீட நாள் போடுறதுனால சொல்லுவாங்க. அதனால கேட்போம். ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் கோலம். நம்ம கடலூர் ஜிஆர்டியில் வந்து இப்போ பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு மேம். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? பார்வதி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃபா மேம்? பொதுவாக இந்த மார்கழி மாதம்னா கோலம் போடணும்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன் தெரியுமா? போட்டால் நல்லது. நீங்கள் பொதுவாக டெய்லியுமே கோலம் போடுவீங்க? டெய்லி கலர் கோலம் போடுவோம். நீங்கள் சொல்லிங்க பெருசாக டெய்லியுமே கலர் கோலம் போடுவீங்களா? ஏன் அவ்வளோ ஆர்வம் கோலத்து மேலே? பரம்பரையாக நாங்கள் அப்படி தான் போட்டு பழக்கம். கோலம்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்ன மாதிரி கோலம்லாம் பிடிக்கும்? இந்த பூக்கோலம் தான் நிறைய. புள்ளி வச்சு பூக்கோலம் நிறைய. கடலூர் ஜிஆர்டி வந்துருக்கீங்களா? நாங்கள் பரம்பரையாக அங்கே தான் வாங்குவோம். ஃபங்க்ஷன், மேரேஜு, பிறந்த டிசைன்லாம் எப்படி? எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஓகே மேம். இந்த டைம் புதால இருக்காங்க, எல்லாரையும் தெரியும் எங்களுக்கு. ஓகே மேம். இந்த பொங்கலுக்கும் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு மேம். மறக்காமல் வந்து பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. தேங்க்யூ. கோலம் போட்டி 2வது நாள் இன்னைக்கு ரொம்பவே அற்புதமாக முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வேற ஒரு ஏரியாவில் சந்திப்போம். நன்றி.